என் ஹஸ்பண்ட் ஒரு வீக் டேவே வந்து நல்லா இருக்கு இன்னைக்கு வெதரு, வீக்கெண்ட் தான், இப்போ பாரு வந்துட்டு மழை வருது, இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், நான் உன்னை ஒரு பார்க்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். பார்க்கா? எனக்கு தேவையில்லை, சும்மா பார்க்குக்கு தான் கூப்பிட்டுட்டு போகிறீங்க, நான் வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை இந்த பார்க்கில் வந்து இங்கே எங்கேயுமே பார்க்கில் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி அந்த பார்க்கில் இருக்குதுன்னு நான் படித்தேன், நான் உனக்கு அதை என்னன்னு போய் காமிக்கிறேன் வாயேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்ததில்ல, நம்ம போய் செக் பண்ணலாம், அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோன்னா நம்மளுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவர் என்னடா சொல்கிறாரு, என்னன்னு கேட்டால் சொல்லவும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்குக்கு கூப்பிட்டுட்டு போனார். அந்த பார்க்குக்கு போனால் அந்த பார்க் வந்து ஆஸ் யூஷுவல் பார்க் மாதிரி தான் இருக்குது. ஏன் இந்த பார்க்குக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே என்ன உங்களுக்கு புதுசாக வந்து என்னன்னு எனக்கு காமிக்க போகிறீங்க ஃபெசிலிட்டி, எப்பயும் இருக்கிற பார்க்கில் இருக்க பெஞ்ச் மாதிரி தான் இருக்குது, இங்கே எல்லா பார்க்குமே லேக்கை ஒட்டி தான் இருக்குது, இதை வந்து ஒரு பெரிய விஷயம்னு நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, நீ வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். புல் தரையெல்லாம் பார்த்த உடனே அப்படி என்ன ஆச்சுன்னா சஞ்சு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஜாலியாக. அதுவும் இல்லாமல் என் கூட வந்துட்டு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டான். எங்கே நான் காணான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தான். நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்படி கொஞ்சம் நேரம் விளையாடணும். எங்கே தாங்க பார்க்கே ஃபுல்லாக சுற்றி வந்துட்ட மாதிரி இருக்குது, நீங்கள் சொன்ன இடம் எங்கே தான் இருக்குது காமிங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வா வந்துட்டோம் கிட்டே வந்துட்டோம், வா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பார்க்கு, இதில் வந்துட்டு சூப்பரான ஒரு இடம் இருக்குது, நான் காமிக்கிறேன் வா அப்படின்னாரு. பார்த்தா இங்கே ஏதோ கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. என்னங்க இது கல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கே தெரியல இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் நான் காமிக்க போகிறேன். எந்த பார்க்லேயும் வந்து இல்லாத ஒரு ஸ்டூடியோ ரூம் இந்த பார்க்கில் இருக்குது. ஸ்டூடியோ ரூம்னா என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், பார்ட்டி ரூம்னு நம்ம போவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரூமு. இங்கே நம்ம வந்துட்டு பார்ட்டி, பர்த்டே செலிப்ரேஷன், ஈவன் கல்யாணம்லாம் கூட இங்கே பண்ணுறாங்களாம். பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்க் வியூவு, லேக் சைடில் இந்த மாதிரி வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பின்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பர்த்டேவோ இல்லை சஞ்சயோட பர்த்டேவோ கூட இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்ல, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னாரு. இங்கே பார்த்தா பார்க்குக்கு பக்கத்துலேயே சூப்பராக வீடெல்லாம் இருந்தது. ஏங்க இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குல்லைங்க, பார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு சூப்பராக இருக்கும், பக்கத்துலேயே ஏரி. ஆமாம், இது நம்ம ஒரு பீச் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பார்க்கு.